Hello foodies, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்றதை பார்த்துடலாம். இந்த பிரியாணிக்கு ரொம்பவே ஏத்தமான சைட் டிஷ். இது நீங்க ரைஸ் கூடயும் சாப்பிடலாம், ரொட்டி கூடயும் நீங்க சாப்பிடலாம். இப்போ இதை எப்படி பண்றதுன்றதை பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூட 2 நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 3 டீஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியெலாம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இதை இப்போ மிக்சியில் மாற்றிக்கலாம். மிக்சியில் போட்டதுக்கு அப்புறமா நம்ம இப்போ 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காவை ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்றனால நம்மளுக்கு நிறையவே எண்ணெய் தேவைப்படும். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு நான் ஒரு 8 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காய்க்குள்ள காம்பை எடுத்துட்டு அதோட பின்பகுதியில் இந்த மாதிரி ப்ளஸ்ன்ற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற மசாலாலாம் இதுள்ள போய் நல்லா கோட் ஆகும். நான் அதே மாதிரி 8 கத்திரிக்காவை இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் கத்திரிக்காவை தண்ணிக்குள்ளே போட்டிருந்தீங்கன்னா எண்ணெய்க்குள்ளே சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா துணியை வச்சு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய்க்குள்ளே போடுங்க. இல்லைன்னா எண்ணெய் எல்லாம் வெளியில் தெரிக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா எண்ணெய்க்குள்ளே நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதை நான் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே எண்ணெயில் நம்ம தாளித்து எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை. இது கூடவே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க. இதில் நம்ம தேவையான உப்பு உள்ளே சேர்த்துட்டு அப்படியே கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா மேலே வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப கலரி விட வேண்டாம். கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கலரி விட்டால் போதும். அவ்வளோதாங்க, நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Sadhana.